அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோவிலுக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான செயல்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குளித்து உடல் சுத்தத்தோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும். சுத்தமுள்ள எளிமையான உடை அணியலாம். கவர்ச்சி மிக்க விலை உயர்ந்ததும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் தவிர்க்கலாம். செயற்கை அழகு பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்களையும் அணியக்கூடாது. கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் வழிபடும் தெய்வங்களை கண்டிப்பாக வணங்க வேண்டும். வீட்டில் உள்ள முதியவர்களின் அனுமதியையும் பெற வேண்டும். போகின்ற கோவிலின் முக்கிய மூர்த்தியை மனதில் நினைத்து கொண்டே செல்ல வேண்டும். உங்களுடைய குறைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு அவரிடம் மனதில் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். வெறும் கையுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டாம். எண்ணெயோ கற்பூரமோ பூதுபத்தியோ பூவோ வாங்கி செல்ல வேண்டும். இது மங்களகரமான செயலாகவே பார்க்கப்படுகிறது. கோவிலுக்கு செல்லும்போது வழியில் சந்திக்கின்ற உறவினர்களையோ நண்பர்களையோ நலம் விசாரிப்பதோ நின்று மற்ற விஷயங்கள் பற்றி பேசுவதோ முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். வழியில் செல்லும்போது எவரேன் கடன்காரம் வந்தாலும் மற்றும் எதிரிகள் யாரேனும் தென்பட்டாலும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் கண்டிப்பாக ஈடுபடவே கூடாது. என்ன மனதில் நினைத்தீர்களோ அதை பற்றி நினைத்து கொண்டே கடவுளிடம் சென்று நீங்கள் வழிபட வேண்டும். வழிபாட்டுக்கு செல்லுகையில் வழிபடுவோரின் சூசகம் உடலில் உள்ள நிறம் குண்டலினி சக்தி மேலே வர தொடங்கும். இது தொடங்கும் போது மன தூய்மையுடன் அன்புடன் பழக வேண்டும். இவ்வாறு சென்று வர வேண்டும். அடுத்ததாக கோவிலுக்குள் புகுந்தவுடன் அதன் சுற்றுச்சுவர்களிலும் பிரகாரங்களிலும் தேங்கி இருக்கும் காது கேட்காத அருள் ஒளியை கண்டிப்பாக கேட்க முயற்சி செய்யுங்கள். கோவிலுக்குள் பூர்ண அனுமதி நிலவுமாறு கோவிலை நிர்வகிப்போர் கவனித்து கொள்ள வேண்டும். தீபஸ்தம்பம் முன் நின்று அவர் கோயிலுக்குள் மூவளவரையும் பார்த்து வணங்க வேண்டும். பிறகு பிரதட்சணம் வர வேண்டும். கோவில் பரிகாரத்தை சுற்றிலும் உள்ள சிறு சிறு தெய்வங்களை கண்டிப்பாக வணங்கிவிட்டு வர வேண்டும். உண்டியலில் முடிந்தளவு காணிக்கை போட வேண்டும். போடாமல் வரவே கூடாது. விநாயகருக்கு ஒரு பிரதட்சணமும் சிவபெருமானுக்கு தெய்வம்சம் உள்ள மும்மூர்த்திகளுக்கும் மும்மூர்த்த பிரதட்சணமும் விஷ்ணுவுக்கும் தேவிக்கும் 4 பிரதட்சணமும் செய்ய வேண்டும். சுற்றி வரும்போது பலிகர்களுக்கு வெளியில் சுற்ற வேண்டும். அடுத்ததாக கோவில் முக்கிய மூர்த்திகள் உருவம் மனதில் வீட்டில் இருந்து புறப்படும் போதிலிருந்தே இருக்க வேண்டும். உதட்டின் மூர்த்தியின் திருநாமம் இழைய வேண்டும். கைகளை வீசாமல் உடலுடன் சேர்ந்தவாறு வைக்க வேண்டும். கால்கள் இரண்டையும் நன்றாக ஊன்றியபடி மெதுவாக செல்ல வேண்டும். வேகமாக நடக்கக்கூடாது. முதலில் பிரதட்சணம் செய்யும் போது பிரார்த்தனை என்ன சகல பாவங்களையும் தீர வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பிரதட்சணம் செய்யும் போது பிரார்த்தனை தனக்கு தேவையையும் தேவனையும் வழிபட வேண்டும். அடுத்ததாக தேவதை அருகு கதை தர வேண்டும். மூன்றாவது பிரதட்சணம் செய்யும் போது பிரார்த்தனை தன் ஆசையில் நிறைவேற்றி தர வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பொதுவாக உலகம் முழுவதும் உயிர்கள் யாவும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என பொதுநலம் கருதி வேண்டுதல் சாலச் சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது. கோவில் பிரதட்சணின் பலன்கள் என்ன என்றால், காலை நோய் குணப்படுத்துதல், மதியம் நீங்கள் பிரதட்சணம் செய்தால் விருப்பங்கள் நிறைவேறுதல், இரவு பாவ நாசம் அடையும், நள்ளிரவில் மோட்சம் கிடைக்கும். கண்டிப்பாக தனக்கு வலிமை இல்லாததால் மலர் மிசை என்கின்றான் மனடி என்றெல்லாம் திருவள்ளுவரை சிறப்பித்து பேசும் விஷயம் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை பின்பற்றி வாருங்கள். ஒரே வானம்தான் எனினும் அறிவியல் பல மடங்குகளாக பிரித்து ஆகிறோம். ஒரே பூமி தான் எத்தனை நாடுகளாக பிரித்து வைத்துள்ளோம். ஒரே கடல் தான் பெருங்கடல், வளைகுடா, விரிகுடா என பகுத்து பார்க்கிறோம். ஒரே சூரியன் தான் வானவிலில் 7 வண்ணம் தோன்றுகிறது. ஒரே காற்றுதான் எத்தனை பருவ காற்றுகளாக பிரிந்து பேசுகிறது. மனித உடலில் தசவாயு என்று 10 விதமான பிரிந்து காற்று செயல்படுகிறது. ஒரே கடவுள் என்றும் இயற்கையின் மூல ஆற்றல் தான் மத பிரிவுகள் நம்பிக்கை சார்ந்த பல்வேறு பெயர்களை பெற்று திகழ்கிறது. சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக தெளிவு பெறும். ஆன்மீக வெளிப்படையாக விவரிக்க இயலாத பல சூட்சமங்களை உள்ளடக்கியது. பொருள் பொதிந்து பல சம்பிரதாயங்கள் எண்ணற்ற செய்வதை வாடிக்கையாக கொண்ட ஒரு சூதாட்டம் மற்றும் ஒரு கூட்டம் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு சமூகத்தில் அவ நம்பிக்கைகளை விதைத்து வருகிறது. அழகு குத்துதல், அக்கு பஞ்சர் போன்ற மருத்துவ பின்னணி உடைய ஒரு வழிபாட்டு முறைப்படி இப்படி ஒவ்வொன்றிற்கும் உளவியல் ரீதியாக ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு.
தினமும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இரு கரங்களையும் ஓசைப்படிம்படி தட்டினால் அதன் மூலம் எழும் அதிர்வலைகளை உடல் முழுக்க பரவி நரம்பு மண்டலங்களை சீராக்குகிறது. இது ஒரு மருத்துவ குறிப்பு. வீட்டிலேயோ தெருவிலேயோ இதை செய்தால் பிறரின் ஏலத்திற்கு உள்ளாக நேரிடும். இதையே கோவிலில் பஜனை பாடும் குழுவில் சேர்ந்து தட்டினால் தாளம் போட்டு பாடுவது போலவும் இருக்கும். மருத்துவ நன்மையும் கிடைக்கும். பாடுவதால் நுரையீரலுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறது என்பது மருத்துவபூர்வமான உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.